ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். சவுத் இந்தியன் மீல்ஸ் எல்லாம் சாம்பார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த ஒரு மீல்ஸ்ல சாம்பார் மட்டும் செம்ம டேஸ்டா இருந்தாலே அந்த ஃபுல் மீல்ஸே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஸோ சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் துவரம் பருப்பை எடுத்துக்கலாம். இதை இப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆவி வந்துட்டு அப்புறம் விசில் போட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு இந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியில 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு நம்ம இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், சவுச்சவுல பாதி சவுச்சவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இப்ப நம்ம இந்த காய்கறியை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்ப நான் ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்படி நம்ம புளி கரைசல்ல நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுட்டு அதை நம்ம சாம்பார்ல சேர்த்தோம்னா அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல மனமும் சுவையும் வரும். இப்ப நம்ம காய்கறிலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காய்கறிலாம் ஒரு 80% வெந்திருக்கு. இப்ப நம்ம இத பருப்பு சேர்த்துட்டு பருப்போட சேர்த்து நம்ம இந்த காய்கறியை வேக வைக்க போறோம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. பருப்பு சேர்க்கும் போது மட்டும் அடுப்பை ஸ்லிம்ல வச்சுட்டு நீங்க பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நான் ஒரு சின்ன பீஸ் மாங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்தாலே நம்மளுக்கு அந்த சாம்பார் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஒரு சின்ன பீஸ் மாங்காய் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கொதி வரணும். இப்ப பாருங்க, ஒரு கொதி வருது. இப்ப நம்ம புளியோட சேர்த்து கரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம உப்பு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலயே சாம்பார் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்ப நம்ம இதை கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்கிற சாம்பார்ல அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த சாம்பாரை கொதிக்க விடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதாங்க, செம்ம டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாசனையா சும்மா கம கமன்னு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.